அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு ட்ரீமை வச்சுக்கிட்டு அதை அடையிறதுக்கு பல வழிகளை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிறையா லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் ஆகட்டும், இல்லை சீக்ரெட்டில் மேஜிக் ப்ராக்டிஸ் ஆகட்டும், டெய்லி உட்காந்து எழுதுகிறோம், பக்கம் பக்கமாக எழுதுகிறோம். ஆனால் நிறைய விஷயங்கள் அது நடக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் நடக்கிறது இல்லை. அது ஏன் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எஸ், எனக்கும் ஒரு ட்ரீம் இருந்துச்சு. என்ன அது ட்ரீம்னா, நல்ல ஒரு அழகான ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருந்துச்சு. அதுக்காக அந்த என்ன கலர் கார் வாங்க போகிறேன் அப்படிங்கிறத நான் விஷுவலைஸ் பண்ணுவேன். எத்தனை சீட் இருக்கணும், உள்ள இன்டீரியர் எப்படி இருக்கணும், எந்த பிராண்டில் இருக்கணும் அப்படிங்கிற இந்த விஷயம் எல்லாத்தையும் நான் இன்ச் பை இன்ச்சாக வாட்ச் பண்ணி பொறுமையாக அதை விஷுவலைஸ் பண்ணி, இந்த மாதிரி கார் தான் நான் ட்ரைவ் பண்ண போனேன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் விஷுவலைஸ் பண்ணிகிட்ருப்பேன். அது மட்டும் இல்லை, நிறைய ப்ராக்டிஸும் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு இப்படி தான் ஒரு கார் வேணும் அப்படிங்கிறதுனால நிறையா பவர் ஆஃப் ரைட்டிங் மெத்தடு நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் தான் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேனே தவிர, அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள்லாம் அதே மாதிரி காரை நான் பார்க்க நேர்ந்தது. இல்லை யாராவது அதே மாதிரி ஒரு காரில் என்னை கூப்பிட்டு போவாங்க, எங்கேயாவது ஒரு டிரைவ் போவோம். அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சுது. பட் கடைசியில் அந்த காரை நான் சொந்தமாக வாங்க முடியாத ஒரு நிலையே இருந்துச்சு. சரி, வாங்கலான்னு போகும்போது என்கிட்ட பணம் இருக்காது. இல்லை, பணம் இருக்கிறப்போ சரி வாங்கலாம் அப்படின்னு போகும்போது ஒரு நல்ல அதே மாதிரி கார் கிடைக்காது. இது நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஒரு செட் ஆஃப் சீக்வன்ஸ் எனக்கு அமையவே இல்லை. சரி, இது ரொம்ப நாளைக்கு நடந்த முன்னாடி விஷயங்கள், சரி அதை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். இருந்தாலும் வாங்கணுங்கிற ஆசை இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தேன். இது இப்போ ரீசெண்டாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஒரு கார் மேலே நடக்குது. அந்த கார் மேலே ஒரு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கார்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. யூஸ்டு கார் மேலே தான். அதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கார்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோயம்புத்தூரில் நடக்க ஆரம்பிச்சிது. சரி, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நான் பார்க்குறது டிசம்பர் 24 ஈவினிங் ஆஃபீஸ் விட்டு போகும்போது நான் பார்க்குறேன். 25 கிறிஸ்மஸ். சரி, அன்னைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது எனக்குள்ள ஒரு எண்ணம், நம்ம ட்ரீம் கார்லாம் விஷுவலைஸ் பண்ணியிருக்கோம், நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கோம் முன்னாடி, அந்த கார் அமையவே இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சு. ரெண்டாவது இப்போ அதே மாதிரி காரை பார்த்தோன்னா வாங்குறதுக்கு சுத்தமாக பணம் இல்லாத ஒரு நிலைமை இருந்துச்சு. நான் திங்க் பண்ணி பார்க்குறேன், சரி எந்த அளவுக்கு பட்ஜெட்டில் வரும் என்னங்கிறதெல்லாம் அதை பற்றி நான் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணலை. ஜஸ்ட் சரி, எழுதுனப்போ ஒன்றும் நடக்கலை, விஷுவலைஸ் பண்ணப்போ நடக்கலை. இந்த தடவை நம்ம அந்த ரெண்டையும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். ஸோ ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப ஓப்பனாக இருந்தேன். ஏன்னா என்கிட்ட இருந்த விஷயம் என்னென்னா, பெரிய ஒரு டவுன் பேமெண்ட்டோ இல்லை அதை வாங்குறக்கூடிய கெப்பாசிட்டியோ அந்தளவுக்கு பணம் இல்லை என்கிட்ட. நம்பர் 1, சும்மா கொடுத்தாலும் கூட வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு இருந்துச்சே தவிர பணம் இல்லை. நம்பர் 2, என்னோடய நீட்ஸ் என்னென்னா, ஜஸ்ட் ஒரு காரை நல்லா லேர்ன் பண்ணணும், ஓட்டி பழகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தேவையாக இருந்துச்சு. 3வது என்னென்னா, எங்கேயாவது 4 பேர் 5 பேர் வீட்டில் எங்கேயாவது போகும்போது, எங்கேயாவது வெளியில் போகிறோம், பொள்ளாச்சியோ இல்லை எங்கேயாவது ஆலியாரோ எங்கேயா ட்ராவல் பண்ண போகிறேன்னா ஒரு கார் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. இதில் எனக்கு இந்த மாதிரி கார் தான், இந்த மாதிரி பிராண்டில் தான் வேணுங்கிற எண்ணம் என்கிட்ட சுத்தமாக இல்லை. என்கிட்ட இருந்தது என்னென்னா, ஒரு கார் எனக்கு வேணும், அது ஓட்டி பழகிறதுக்கு உண்டான ஒரு நல்ல காராக இருக்கணும் அப்படிங்கிறது. இன்னொன்று, என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை. இந்த 3 விஷயங்கள்லாம் எனக்கு தோணுச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி நம்மளுக்கு இங்கே அமைதான் பார்ப்போம், அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அடுத்த நாள் கிறிஸ்மஸ். நான் அந்த மேலாக்கு போகிறேன். மேலாக்கு போகும்பொழுது அங்கே கிட்டத்தட்ட ஒரு 400-500 கார்கள் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபாலேருந்து 50 லட்ச ரூபா வரைக்கும் கார் வச்சுருந்தாங்க. நேரில் போகிறோம், சும்மா எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் பார்க்குறோம். அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா ஒரு கார் என்னை அட்ராக்ட் பண்ணிச்சு. என்ன அப்படின்னா, அது ஒரு ஸ்மால் பட்ஜெட்டட் கார் தான், 4 பேர் போகிற மாதிரி. சரி, இது என்னடா நம்ம விஷுவலைஸ் பண்ணது, ட்ரீம் பண்ணது, எழுதி வச்சது எல்லாம் வேறு ஒரு கார், வேறு ஒரு பிராண்ட், வேறு ஒரு கலர். பட் இந்த கார் நம்மளை அட்ராக்ட் பண்ணுதே, சரி இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது என்ன பட்ஜெட்டெல்லாம் அவங்ககிட்ட பேசும்போது அது ஒரு பெரிய பட்ஜெட்டாக தான் இருந்துச்சு.
இருந்தாலும் நான் அதை வந்து வாங்குறதுக்கு பணம் இல்லை. பட் அதை தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்பயே வந்துருச்சு. இது எனக்கு அங்கே நடந்த நிகழ்வு. அதுக்கப்புறமா சரி இதை எடுத்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணுமேனா எனக்கு கார் ஓட்ட தெரியாது. என் நண்பரை ஒருத்தரை வந்து ஈவினிங் கூப்பிட்டு போகிறேன். அவர் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு இல்லை இது நல்லாயிருக்கு, நல்லா நீட்டாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் அதே காரை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்காக ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்தார். எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல என்ஜின், நல்ல யூசேஜ், நல்ல மைலேஜ் இருக்கிற கார்னால் அது ஒன்றே ஒன்று தான் இங்கே இருக்கிற கார்களில் அந்த பட்ஜெட்டில். ஸோ அது வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த மெக்கானிக் அந்த ஒரு கஸ்டமர்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். ஸோ இது என் காதில் விழுந்துச்சு. பட் பட்ஜெட்டுங்கிறது பெரிய விஷயமா இருக்கே அப்படிங்கிறனால விட்டுட்டேன். சரி அன்றைக்கி ஈவினிங் வந்து அவர்கிட்ட அந்த கார் செல்லர்கிட்ட நான் டைரெக்டாக பேசுகிறேன். இந்த கார் வாங்கிக்கலாம்னு எனக்கு ஐடியா இருக்குது, இந்த பட்ஜெட்டெலாம் வந்து இல்லை, நீங்கள் என்ன ப்ரைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஒன்று அவங்க சொன்னாங்க இல்லை பட்ஜெட்டெலாம் இல்லாட்டியும் பரவாயில்ல, அது ஏதாவது லோன் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் லோன் போகிறது எனக்கு அந்தளவுக்கு ஒரு உடன்பாடுகள் அப்போ இல்லை. சரி இது நம்மளுக்குன்னு இருந்துச்சுன்னா இந்த கார் நம்ம கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அன்றைக்கி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். 25ஆந்தேதி நடந்தது. 26ஆந்தேதி இது சரி வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. என்னுடைய ட்ரீம் எல்லாம் யோசனை பண்ணி பார்த்து சரி அதை நமக்கு அமையலை, இதுதான் நமக்கு அமைஞ்சிருக்கும் போல் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எங்ககிட்டையும் ஃபேமிலியில் பணம் இல்லை. ஸோ என் பேரண்ட்டுக்கிட்ட நான் எங்கள் அம்மாக்கிட்ட நான் பணம் கேட்குறேன். நான் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கார் வாங்கிக்கலாமா அப்படின்ட்டு. அவங்களுக்கு நிறைய வர வேண்டிய பணம், நிறைய நாளாக வர வேண்டிய பணம் வரல. 26ஆந்தேதி நைட்டு அந்த பணமெல்லாம் அவங்களுக்கு வருது. எங்கிட்ட அவங்க சொன்ன என்ன விஷயம் சொன்னாங்கன்னா, எதுக்கு சும்மா ஒரு அட்வான்ஸ் மட்டும் கொடுக்கணும், முழுசாக இந்த பணத்தை கொடுத்தே நீங்கள் வாங்கிடு, நம்மளுக்கு எப்படி தேவை தானே அப்படிங்கிறத எங்கள் அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு ஒரே சர்ப்ரைஸ், என்னடா இவ்வளோ பெரிய வேல்யூ, அது அம்மாக்கிட்ட இது வரைக்கும் வாங்கினதில்லை. அதுவும் அம்மாவுக்கு வந்து நிறைய நாளாக பெண்டிங் இருந்த பணம் அது அன்னைக்குன்னு வருது. அப்போ அடுத்த நாள் சொல்கிறாங்க நீ போய் இதை வாங்கிட்டு வந்துடு, 27ஆந்தேதி ஃபுல்லாகவே செட்டில் பண்ணி வாங்கிட்டு வந்துடு, அதான் நம்மளுக்கு பணம் வந்துச்சு, ரொம்ப நேரம் வர வேண்டிய பணம் வந்திருக்கு, நீ போய் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. இருந்தாலும் எனக்கு மனசு ஏற்றுக்கல, அவ்வளோ பெரிய வேல்யூ கொண்டே கொடுத்துட்டு அந்த காரை வாங்கிட்டு வரணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. இருந்தாலும் எங்கள் வீட்டில் நான் என்ன சொன்னேன்னா, ஜஸ்ட் எனக்கு ஒரு அட்வான்ஸ் மட்டும் எனக்கு கொடுங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த கார் செல்லர்கிட்ட நான் போய் பேசுகிறேன். இது நான் பே பண்ணுறேன், எனக்கு டெலிவரி கொடுங்க, தென் அப்புறம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்த்துட்டு தென் வி வில் பே லேட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நான் அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் வந்து ஓகேப்பா நான் இன்றைக்கி ஈவினிங் சொல்கிறேன்னு சொல்லிட்டு விட்டார். அடுத்த நாள் 28ஆந்தேதி காலையில் கூப்பிட்டு இந்த ஸ்மால் அட்வான்ஸ் மட்டும் நீங்கள் எனக்கு பே பண்ணுங்கள், கார் டெலிவரி நோட் போட்டு கொடுத்துட்றேன், நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க, அப்புறம் மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாரு. எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ் 28ஆந்தேதி காலையில். அதுக்கப்புறம் எனக்கு காரை எடுத்துகிட்டு வரவும் தெரியாது. என்னோடய நண்பரை கூப்பிட்டு திரு சிவகுமார் அவர்கள் வெளியில் ஈரோட்டில் இருக்கிறவரை வர சொல்லி நீங்கள் வாங்க கார் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லி போய் அட்வான்ஸ் பே பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வரைக்கும் அந்த கார் வந்து எனக்கு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அந்த கார் மூலிமா. சரி, இதுலேருந்து தெரிய வேண்டிய விஷயங்கள் ஒன்றே ஒன்று தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரீம் பண்ண ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கல, அதுக்கு பதிலாக இன்னொரு விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது நம்ம எப்படி பார்க்குறது, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இல்லை இது ஈர்ப்பு விதி, இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகலைன்னு நம்ம பார்க்குறது அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் இப்போது அது கரெக்டாக எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, இப்போ ஒரு குழந்தை இருக்குது, ஏதோ ஒரு ரோட்டில் வைக்கிற ஏதோ ஒரு டிஷ், ஒரு காலிஃப்ளவர் சில்லி இல்லை சில்லி கோபி அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, நிறைய வந்து கெமிக்கல் கலர்டு ஃபுட் அந்த மாதிரிலாம் நிறைய விற்கிது. ஆசைப்பட்டு அந்த குழந்தை கேட்குது, எஸ் எனக்கு அதுதான் வேணும் அதுதான் வேணும். அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் வாங்கி இது மட்டும் போதுனா குழந்தைன்னு கொடுத்துருவாங்க. ஆனால் ரெகுலராக கேட்டால் வாங்கி தருவாங்கன்னா வாங்கி தர மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே நடந்திருக்கு. நம்ம என்ன தான் நம்ம நினச்சாலும் பிரபஞ்சம் இந்த ஈர்ப்பு விதி உனக்கு அது வேண்டாம், அது கெடுதல் அப்படிங்கிறத சொல்லாமல் சில விஷயங்கள் செய்யும். அங்கே வந்து நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். இல்லை எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு கேட்டால் ஒரு தடவை 2 தடவை அந்த காரில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். இல்லை எனக்கு அதுதான் வேணும்னு சொன்னால் அந்த காரை அடிக்கடி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் உங்களை வைக்கும். பட் ஏன் நம்மளை அதை வாங்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து
பிரபஞ்சமே அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிற ஒரே சூழ்நிலை தான். அதே தவிர அதை நம்ம டிமாண்ட் பண்ணி வாங்கவே வேண்டாம், விட்டுடலாம். சரி, இது எப்படி எனக்கு கிடைச்சிது? நீங்கள் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். என்கிட்ட இருந்தது ஒரே ஒரு விஷயந்தான். என்னென்னா, நான் ஓப்பனாக இருந்தேன். எனக்கு வந்து எந்த கார் கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் ஃபினான்ஸ் எனக்கு ஸ்ட்ரகிள் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஊட்டி பழகிறது தான் ஒரு கார். நான் கார் கலரோ எனக்கு ட்ரீமில் இப்படி தான் இருக்கணுமோ, இவ்வளோ பெரிய கார் வேணும்னு நான் திங்க் பண்ணவே கிடையாது. ஸோ நான் நினச்சது இது மட்டும்தான். ஸோ இது எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் பசியில் இருக்கிற ஒருத்தர் வந்து எனக்கு ஆம்பூரில் இருக்கிற பிரியாணி தான் வேணும்னு கேட்குற மாதிரி தான் நீங்கள் ட்ரீம் எல்லாமே எழுதுறது எல்லாமே. ஸோ அது வந்து நடக்க சாத்தியம் ரொம்ப குறைவு தான். நடந்தாலும் நடக்கலாம், சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு. இப்போ உண்மையிலேயே பசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும்? எது கிடைச்சாலும் சாப்பிட்டுக்கலான்னு தான் தோணும். அதுதான் உங்களுக்கு உத்தமம், அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை எனக்கு ஆம்பூர் பிரியாணி தான் வேணும்னு சொன்னால் யூ ஹாவ் டு வெயிட். எது வரைக்கும்? ஆம்பூர் போகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். உங்களுக்கு என்ன தேவை, அது எப்படி வேணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நீங்கள் திங்க் பண்ணால் போதுமே தவிர மற்ற எதுவுமே திங்க் பண்ண வேண்டியதில்லை. ஒருவேளை உங்களுக்கு அது நடக்கலைன்னா அதை வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்படி நீங்கள் உங்கள் ட்ரீமை விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ட்ரீம் சீக்கிரமாக நிறைவேறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எனக்கு எப்படி ஒரு 3 நாளில் ஒரு கார் கிடைச்சதோ அந்த மாதிரி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.